friends, welcome to Goutheesh Samayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் ஸ்வீட் அவல் பண்ண போறோம். இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியா நம்ம பண்ணிரலாங்க. வீடியோ ஃபுல்லா பாருங்க. இப்போ வாங்க फ्रेंड्स நம்ம வீடியோக்குள்ள போலாம். இனிப்பு அவல் பண்றதுக்கு இன்னைக்கு நான் 200 கிராம் சிவப்பு அரிசி அவல் எடுத்துர்க்கேன். இதுக்கு பதிலா நீங்க வெள்ளை அவல் இருந்தாலும் எடுத்துக்கலாம். அவல் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. தண்ணி இல்லாமல் ஃபுல்லாக ட்ரைன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ½ அன் ஹவர் நல்லா ஊறட்டும். அவல் ஊற தான் சாஃப்டாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், அவல் நல்லா ஊறி வந்திருக்கு. இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இதுக்கு நம்ம தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ½ கப் திருவிய தேங்காய் சேர்த்துக்கோங்க. இதனால் கலந்துக்கலாம். நம்ம சேனலில் நிறைய ஸ்வீட் ரெசிபீஸ்லாம் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக எல்லா ரெசிபீஸ் போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ளேவருக்காக 5 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். தேவைக்கு ஏற்ப சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை இருந்தாலும் பயன்படுத்திக்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போகிற ஒவ்வொரு புதிய வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸ்வீட்டை எடுத்து கொடுக்கறதுக்கு 2 சிட்டிகை அளவு நம்ம சால்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடியோட. இன்றைக்கி நம்ம சேனலில் சிவப்பு அரிசியை பயன்படுத்தி ஸ்வீட் அவல் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பார்த்திங்கன்னா நம்ம பிரசாதம் மட்டும் இல்லை, ஈவினிங் ஸ்நாக்ஸோடு நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சுலபமாக ஸ்வீட் அவல் பண்ணியிருக்கோம். இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு இந்த ரெசிபி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.